நேர்களே, இன்றைய கேள்வியாளர் பதிலை பார்த்துட்டோம். இன்றைய ஜோதிட ஆன்மீக தகவலை பார்ப்போம். என்ன அற்புதமான கேள்வி கேட்டிருக்காருன்னா, செவ்வாய் தோஷம் என்பதன் விளக்கம் என்ன அப்படின்னு இருக்கீங்க. செவ்வாய் தோஷத்தை பற்றிங்க ஒரு 5 நாள் தொடர்ந்து பேசலாம். அப்போ தான் அதோடைய உண்மையான விளக்கம் புரியும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் என்பது ஒரு இயக்கத்தை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் தலையில் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருக்குன்னா அவன் தலையை சொஞ்சினே இருப்பான், தலையாட்டினே இருப்பான். இந்த மாதிரி ஆள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் வெட்டொன்று துண்டுன்னு பேசுவான். கோபமான வார்த்தை, வரியா வரலையே, அதுக்கு மேலே நீ வரலன்னா கிளம்பு அப்படின்னு வெட்டி விட்டு பேசுவாங்க. செவ்வாறாக கோபமாக பேசுகிறவங்க 2ஆம் இடத்துல செவ்வாய். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போதே கை நீட்டுறது, அடிக்கிறது, இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கவங்க அடிக்கடி நொறுக்கு தீனி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கவங்க 2-3 முறை 4 முறை இது மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மர்ம உறுப்புகள் வருது. ஸோ அப்போ அவங்க வந்து இயக்கங்கள் அதிகமாக இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஸோ அவங்களுக்கு இல்வாழ்க்கையிலையும் தாம்பத்திலையும் அதீத ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் இது அதீத ஈடுபாடு இருக்குன்னா பையனாக இருந்தால் அது வேறு விட்டுருவாங்க, பொண்ணாக இருந்தால் தப்பாக நினைக்கக்கூடும். அதனால தான் அதுக்கு செவ்வாய் தோஷம்னு ஒன்று அந்த காலத்தில் கொண்டு வந்திருப்பாங்கன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ வந்து அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவரவர் ஜாதகத்தில் லக்கணம் 2ஆம் இடம், 4, 7, 8, 12ஆம் இடம் ஆகிய 6 வீடுகளில் செவ்வாய் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் அது செவ்வாய் தோஷமாக கருதப்படுகிறது. இது மொத்தம் பார்த்துக்கோங்க. லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், லக்கணத்துக்கு 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 4ஆம் இடம், லக்கணத்துக்கு 7ஆம் இடம், லக்கணத்துக்கு 8ஆம் இடம், லக்கணத்திற்கு 12ஆம் இடம் ஆகிய 1, 2, 4, 7, 8, 10, 12 இப்போ இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால், அதாவது 6 இடங்கள் 7, 8, 12 ஆகிய 6 இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷமாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த செவ்வாய் தோஷத்துக்கு விதிவிலக்கு ஏகப்பட்டது இருக்குது. செவ்வாயை குரு பார்த்தா செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாயோட வீட்டில் இருந்தால் குரு தோஷம் கிடையாது. செவ்வாய் சந்திரனோட வீட்டில் இருந்தால் குரு தோஷம் கிடையாது, செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் கேந்திரத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாயை பார்த்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய்க்கு வீடு கொடுத்த செவ்வாய் நின்ற நட்சத்திரநாதன் குருவுடனோ சூரியனுடனோ நின்றால் செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் சூரியன் வீட்டில் நின்றால் செவ்வாய் தோஷம் கிடையாதுன்னு இப்படி ஏகப்பட்ட ரூல் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தா 100ல் செவ்வாய் தோஷம் கொண்ட ஜாதகத்தில் 1-2 தான் உண்மையிலே செவ்வாய் தோஷம் இருக்கும். ஸோ இது லக்னமாக இருந்தால் என்ன வேண்டும்? சில பேர் ராசியிலேருந்து எண்ணுவாங்க. இது வந்து செவ்வாய் தோஷமே 3 வகையில் இருக்குது. லக்னத்தில் லக்னம் 2, 4, 7, 8, 12 சில பேர் பார்ப்பாங்க. சில பேர் ராசியிலேருந்து பார்ப்பாங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல, ராசிக்கு 4ஆம் இடத்துல, ராசிக்கு 7ஆம் இடத்துல, ராசிக்கு 8ஆம் இடத்துல, ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்ப்பாங்க. இதையும் மீறி ஒரு சிலர் வந்து சுக்கரன்லேருந்து பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஒரு நாளில் பிறக்கிறவங்களுக்கு 12 மணி நேரம் பிறக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா தான் கணக்கு. ஆனால் இதுக்கு ஏகப்பட்ட விதிவிலக்கு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போனோம்னா எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தை யாருக்கும் பார்க்க முடியாது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்களை மணந்து கொண்டால் உயிருக்கு ஆபத்து என்று கூறப்படுவது முற்றிலும் பொய்யான தவறான ஒரு கருத்து. எந்த விதத்திலும் கணவன் அல்லது மனைவியின் ஆயுளை அது பாதிக்காது. தம்பதியர் இருவருக்கும் பிளட் குரூப் பொருந்தி இருக்க வேண்டும் என்பதற்காக விஞ்ஞான ரீதியாக கொண்டு வந்த விஷயமாக கூட செவ்வாய் தோஷம் இருக்கலாம். செவ்வாய்க்கு மங்களன் என்ற ஒரு பெயர் உண்டு. அது யாரையும் கொள்ளாது. செவ்வாய் தான் மங்களம். இப்போ செவ்வாய் வந்து குருவோடு சேர்ந்தால் குருமங்கள யோகம்னு சொல்கிறோம். செவ்வாய் வந்து சந்திரனோட இருந்தால் சந்திரமங்கல யோகன்றோம். இப்படிலாம் மங்களத்தை கொடுக்குற அவர் கெடுப்பாரா? அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டார். ஆண் பெண் இருவர் ஜாதத்திலும் சம அளவு செவ்வாய் தோஷம் இருந்தால் அவர்களுடைய இல்வாழ்க்கை நீண்ட காலம் நோய் நொடியின்றி மகிழ்ச்சியாக வாழ்வார். ஒருவருக்கு ஒருவர் மற்றவருக்கு அந்த செவ்வாய் தோஷம் இல்லாவிடில் உடல் உபாதைகள் காரணமாக தாம்பத்திய உறவு சிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அனைத்து லக்கணம் பிறந்தவர்களுக்கும் 1, 2, 4, 7, 8, 12 ஆகிய வீடுகளில் செவ்வாய் இருந்தால் அது தோஷம்தான். இதற்கு எந்த விதிவிலக்கு இருக்கிறது அதிகம். ஆனால் அந்த விதிவிலக்கை விட விதிகளை மட்டும்தான் நிறைய பேர் பிடிச்சிக்கிறாங்க. செவ்வாய் சுக்கிரனுடன் சேர்ந்தாலும் சனியுடன் சேர்ந்தாலும் செவ்வாய் தோஷம் குறைவதில்லை. சூரியனுடன் செவ்வாய் எங்கு இணைந்தாலும் அதனுடைய பிரிவை சில நேரங்களில் உண்டாக்கி விடுகிறது. திருவிடைக்களி என்கின்ற குறவடி முருகனை வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தில் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் வெகுவாக குறைந்ததை என் ஜோதிட அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். மீண்டும் அந்த கோயில் பேரை சொல்கிறேன். திருச்சி மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய திருவிடைக்களி சென்று குறாவடி முருகனை வழிபட்டால் செவ்வாய் தோஷத்திலிருந்து தீய பலன்கள் குறைகிறது. இதுதான் என்னுடைய செவ்வாய் தோஷத்தை பற்றி சுருக்கமான பதில். இதை பற்றி நம்ம சொல்லணும்னா ஒரு 100 வீடியோ யூடியூப்பில் போடலாம். அந்தளவுக்கு இதனுடைய ரிசர்ச்லாம் இருக்குது. நேர்களே, இன்றைக்கி செவ்வாய் தோஷத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதனுடைய தாத்பரியத்தை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன் உங்களை விட்டு. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.